பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் 73வது நாள் பவித்ராவோட கேம் பிளானை பற்றி பேசுவோம். அதாவது ஒரு அட்டாக்ல அவங்களால தப்பிக்கவே முடியல. பவித்ரா வந்து ஜாக்லின் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுலேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து மூச்சு விட முடியலன்னு சொல்கிறாங்க. பாவம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாக்லினும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோலில், அதாவது திரும்ப வந்து ஜாக்லின் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கோவம் வருமா வராதா? மூச்சு விட முடியலன்னு உன்னை வந்து பிடிய தளர்த்தினா திரும்ப வந்து என்னை அட்டாக் பண்ணால் உங்களுக்கு கோவம் வருமா? அதுதான் வந்து ஜாக்லின் வந்து மனிதாபிமானமே யாரும் பார்க்கக்கூடாதுன்னு போது அதை வந்து மியூட் பண்ணி போட்டிருந்தாங்க விஜய் டிவி. அதை விடுங்க. அடுத்தது கடிச்சதை வந்து பவித்ரா கடிச்சதை வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பு பவித்ரானும் போது, ஆமாம் என்னால் முடியல அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கம் எப்பயுமே பவித்ரா பக்கம் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே கண்ணில் தண்ணியை வச்சுக்குவாங்க. இப்போ அடிபட்ட முட்டிக்கடி வாங்கினியா மஞ்சரி வந்து தனியாக அங்கே துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் மாதிரி ஆசுவாசப்படுத்திட்டு திரும்பவும் அட்டாக் பண்ணுற அளவுக்கு வந்த பவித்ராவை பார்த்து ஜாக்லின் வந்து எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கழிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அழுது எல்லாரும் வந்து இவங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி வந்து இப்போ தீபக்லேருந்து எல்லாரும் தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதாவது கடி வாங்கினவங்க அடிபட்டவங்களும் அந்த பக்கம் துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கடிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணி கண்ணில் ஜலம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய சீனை வந்து கிரியேட் பண்ணாங்க. இது வந்து பவித்ராவுடைய கேம் பிளான். இது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.